எப்போவுமே என்னை வீட்டில் வந்து லைப்ரரியில் தான் பார்ப்பாங்க. காலையில் இருந்தால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா பேப்பரும் போய் படிப்பேன். எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியார். பேப்பர்லாம் வாங்குறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, வீட்டில் பேப்பர் வாங்க முடியாது. ஸோ இப்போ வீட்டில் இருக்கிற லைப்ரரியில் எனக்கு தேடிட்டு வந்தால் லைப்ரரியில் இருக்காருணும். லைப்ரரியில் போய்கிட்டு கதையெல்லாம் படிக்க மாட்டேன். உட்காந்து நாவலை படிக்கிறதுலாம் கிடையாது. காலையில் வந்து எல்லா பேப்பரும் படிக்கும். ஹிந்து என்னென்ன பத்திரிகை இருக்கோ தினமணிலேருந்து எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆமாம், அது என்ன அறியாத, அதான் சொல்றேன், ஆசைப்படக்கூடிய வயசு இல்லை அது. ஏன்னா தூர்தர்ஷன் தெரியாது. நம்ம வந்து அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் நமக்கு நம்ம அரங்கத்துல வந்து இணைய உள்ளார். ஸோ அவரோட நம்ம பேச போறோம். வணக்கம் சார், வெல்கம் டு ஷோ. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரசிகர்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல நம்ம அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எஸ் சார். அது இன்னைக்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு மகிழ்ச்சியா தான் சொல்லிட்டேன். ரசிகர்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பாலமா இருக்கிறது நம்ம இந்த மாதிரியா ஊடகங்கள் தான் இல்லையா. நாங்க மேடையில் நடிக்கிறோம், பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கூட என்ன ஒரு லிங்க் அப்படின்னா, ரொம்ப விருப்பப்பட்டவங்க மேடையில வந்து பாராட்டிட்டு போவாங்க. இப்ப இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா நாடக மேடையை தாண்டி நாடக மேடையை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. நடிக்கிறேங்கிறத விட வசனங்களை பேசியே பழக்கப்பட்ட எங்களுக்கு மனசுல இருந்து எங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இல்ல. நிச்சயமா இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு தான். உங்களுடைய இப்போ பயணம் வந்து நாடக பயணத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு இதுல நல்ல ஜாப்ல இருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து செய்தி வாசிப்பாளராக உங்க தூர்தர்ஷன்ல நீங்க அடி எடுத்து வச்சீங்க. சோ அந்த காலகட்டத்துல நாங்கெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமா பார்ப்போம். நீங்க நியூஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஃப்ரண்ட்ல அப்படி முன்னாடி இருந்துட்டு ஒரு ஸ்மைலிங்கோட ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல அப்பயே பேசுவீங்க. இதெல்லாமே எல்லாருக்குமே சோபனா ரவி முதல் இன்ஸ்பிரேஷன் எல்லாரும், நீங்களும் வந்து ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமாவே இருந்தது. சோ அதுல நானும் ஒருத்தி அப்படிங்கறதையும் நான் உங்க கூட சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் நீங்க உங்களோட அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி அந்த வேலைக்கு வந்து இந்த வேலையில இருந்து நீங்க எப்படி அந்த வேலைக்கு? நான் எந்த வேலையில இருந்து வெளியில போல, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். நான் வந்து என்னுடைய BA விவேகானந்தா காலேஜ், என்னுடைய பேசிக் எஜுகேஷன் வந்து திருவல்லிக்கேணி ஹிந்து உயர்நிலைப்பள்ளி. எங்க அப்பா அந்த ஸ்கூல்ல டீச்சர், சமஸ்கிருத ஆசிரியர் அவர். அங்கேருந்து விவேகானந்தா காலேஜ் BA முடிச்சேன். முடிச்சிட்டு உடனே ஐ ஜாயின் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியால 27 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கேன். பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து கொண்டே தான் இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கேன். எங்க பேங்க் வாஸ் வெரி கைண்ட் டு மீ. நான் எங்க பேங்க்ல வந்து நாங்கெல்லாம் ஜாயின் பண்ண புதுசுல ஒரு சின்ன கல்ச்சரல் ப்ரோக்ராம் பண்ணோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ரீனிவாசன் சீனான்னு, அவர் எங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். அதுல பார்த்தா எங்களுக்குள்ளே இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சது. அதுல ஒவ்வொரு சைட்ல நாடகம் நடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பேங்க்ல பர்மிஷன் கேட்டோம். பேங்க் வேலைக்கு குந்தகம் இல்லாத நீங்க எல்லாம் பண்ணிக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அப்பதான் தூர்தர்ஷன் வந்திருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஒரு எதை பார்த்தாலும் ஒரு அதுவும் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்ல. ஒரு ஆட்டோல உட்காந்து போனா கூட அந்த ஆட்டோ டிரைவர் ஓட்ட ஸ்டைல பார்த்து நாம கூட நாளைக்கு ஆட்டோ ஓட்டணும். ட்ரெயின்ல போச்சு ஒரு டிடி பார்த்தா அவர் த்ரூ அவுட் ட்ரெயின்ல போயிட்டு வந்து டிக்கெட்லாம் செக் பண்றதை பார்த்த உடனே நம்ம ஏன் டிடி ஆகக்கூடாதுன்னு ஆசை வரும். எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு சின்ன வயசுல ஆசை வரும். நம்ம எதுவுமே சின்ன வயசுல பார்க்காத ஒண்ணு தொலைக்காட்சி ரொம்ப லேட்டா தானே வந்தது. நம்ம பள்ளிக்கூட நாட்கள் நமக்கு தெரியாது. இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், இன் 1972-73 என்னுடைய தம்பி தங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும். தாமல் ராமகிருஷ்ணன் பெருந்தேவின்னு இந்த பிரவச்சனம் எல்லாம் பண்ணுவாங்க, உபன்யாசங்கள்லாம், சின்ன சைல்டு ப்ராடிஜிஸ். பாம்பேக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக அவங்க எல்லாரும் போயிருந்தோம். 70ஸ்ல 72-73 அந்த மாதிரி சமயத்துல. அப்பதான் பாம்பேக்கு டெலிவிஷன் வருது. நாங்க ஒரு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் சினிமா ஒண்ணு பாக்குறோம். பாக்குறபோது தரையில உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நாங்க சொல்றோம், வீட்லயே உட்காந்து சினிமா எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பதான் பாம்பேக்கே வந்திருக்கு. நம்ம நாடு சுதந்திரம் 1947 அடைஞ்சு பாம்பேக்கே இப்ப 70களில் தான் வந்திருக்கு. நம்ம காலத்துல சென்னைக்கு வர போறது இல்ல.
அப்படிங்கிற லெவல்ல இருந்தோம். பட் நம்ம வந்து ஒரு எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தா மேலேந்து கடவுள் வந்து அப்படியே நடக்கட்டும் ததாஸ்துன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல சென்னையில டிவி வந்துருது. சென்னையில டிவி வந்து அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல நானே டிவில வர ஆரம்பிச்சிட்டேன். எத்தனாவது வருஷத்துல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க எங்க டிவில? டிவி வந்து 2வது வருஷம் நான் வந்துட்டேன். ஓகே. ஏன்னா எனக்கு வந்து நான் நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது நாடகம் தான். எந்த நிகழ்ச்சியிலும் எந்த இடத்துலயும் நாடகங்கள் தான். டிவி டிராமாலாம் நிறைய பார்ப்பேன். பட் எனக்கு அப்போ சோபனாலாம் நியூஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நியூஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கு. நான் ஐ கீப் ரைட்டிங் டு எதிரொலின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அதுக்கு நிறைய லெட்டர் எழுதுவேன் நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு. மெயின்லி நாடகத்துக்கு தான். அப்போதான் நான் கேள்விப்பட்டேன் தொலைக்காட்சியில் இருக்கவங்க யாருமே நிரந்தர பணியாளர்கள் இல்லை, நிரந்தர ஊழியர்கள் இல்லை, எல்லாருமே கேஷுவல் தான். சோபனா தான் ஸ்டாஃப். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒருத்தர் சசிகுமார்னு ஒருத்தர் நியூஸ் படிச்சிருந்தார். அவர் ஒரு ஸ்டாஃப் நியூஸ் ரீடர். சோபனா ஒரு ஸ்டாஃப் நியூஸ் ரீடர். மற்றபடி எல்லாருமே கேஷுவல் நியூஸ் பிரசன்டர்ஸ் தான். அதுக்கு ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்றாங்க அப்படின்னாங்க. இது நான் பெரிய ட்ரீம்லாம் முதல்ல சின்ன வயசுல கிடையாது இல்ல. உடனே ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி நானும் என்ன பேசிக் திங்னா ஒரு கிராஜுவேஷன் இருந்தா போறோம் அப்படின்னாங்க. கிராஜுவேஷன் தமிழ் ஒரு நாலேஜ், உலக பொது நாலேஜ் இருக்கணும்ல அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. முதல்ல அதை எழுதி போட்டோம். ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. நான் போன போது 43 பேர் வந்தாங்க. 42 43 பேரோ. நான் ஒருத்தன் தான் செலக்ட் ஆனேன் அந்த நியூஸ் ரீடிங்ல. அப்போ அந்த குரூப்ல ஏன்னா அப்போ வந்து எதை பார்த்து பேப்பர்லாம் கையில கொடுத்து படிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் ஒன்னு கையில கொடுப்பாங்க. ஸ்கிரிப்ட்ல there will be some mistakes also. தவறுகள் இருக்கலாம். இப்போ இந்திய பிரதம மந்திரி மார்க்கெட் தாட்சர்னு போட்டிருக்கலாம். அந்த மாதிரியா அந்த இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன்கள் எடுத்திருக்கிறது. அப்படிங்கிற போது 7 விக்கெட் இழப்பிற்கு 150 கோல்கள் எடுத்திருக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க ஸ்கிரிப்ட்ல. இதை கரெக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கான்னு முதல்ல தெரியும். நல்ல பேசிக்கா. இப்போ மதுராந்தகம் ஆர் செங்கல்பட்டுல பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ரஷ்யாவில் யார் பிரசிடென்ட்னு தெரிஞ்சுக்கணும், அமெரிக்காவோட யார் பிரசிடென்ட்னு தெரிஞ்சிருக்கணும், இந்தியாவில முக்கியமான மந்திரிகள்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாடு முதலமைச்சர் யாருன்னாவது தெரிஞ்சிட்டு இருக்கணும். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து முதல்ல ஸ்கிரிப்ட் சரியா படிக்கிறோமா கரெக்ட் பண்ணி படிக்கிறோமான்னு ஒரு டெஸ்ட் அது முடிஞ்சிடும். அதுல கொஞ்சம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹவு பிரசன்டபிள் யூ ஆர் அப்படின்னு ஃப்ளோர்ல உட்கார வச்சு கேமரா முன்னாடி வச்சு படிக்கிற போது, லைவா படிக்கிற போது அந்த டென்ஷன் உங்க முகத்துல அதிகமா தெரியறதா? டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா லைவ் நானும் சோபனாவும் அடிக்கடி சொல்லுவோம். அன்னைக்கு நியூஸ் படிச்சு எத்தனை வருஷம் எத்தனை தடவை படிச்சாலும் ஒவ்வொரு நாளும் நியூஸ் முடிக்கிறதுங்கிறது ஒரு சுகப்பிரசவம் தான். அது லைவ் வர இல்லையா, ரெக்கார்டிங் கிடையாது. ஸோ அந்த லைவ்ல முடுக்கி இத்துடன் செய்திகள் முடிவு நீங்க சொல்றீங்களா. ஏன்னா பல இடங்கள்ல இப்பவும் நான் போனா கூட இப்ப நான் நியூஸ் படிக்கிறது, நியூஸ்ல சேனல்ல படிக்கிறதுக்கு 10-15 வருஷம் ஆயிடுது. இப்போ என்ன போன உடனே பல நிகழ்ச்சிகள்ல அந்த எண்ட் அந்த இதை சொல்லுவாங்க. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன வணக்கம் அப்படின்னு சொல்றத அது ஒரு தடவை சொல்லி காமிங்க சார்னுவாங்க. அந்த இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த கேமரா ஆஃப் பண்ண அப்பா சேஃப் டெலிவரி, சேஃப் டெலிவரி, news was delivered well, be it a male or a female. நாங்க we delivered it well. அப்படின்னு அந்த இது லாஸ்ட் டே நியூஸ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட இங்க லைவா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் சொல்ற வரைக்கும் உள்ளூர் ஒரு சின்ன ஒரு இது ஓடிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் சார், எங்களுக்கும் இங்க ஓடிட்டு தான் இருக்கு. ஏன்னா எவ்ரி டே இஸ் a fresh day for us. அதுதான் நான் சொல்றேன். நியூஸ் நீங்க 20 வருஷமா படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு டென்ஷன் இருக்காதுன்னா கிடையவே கிடையாது. அன்னன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுல இருந்து எப்படி வெளியில வரும், நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கோம் ஆனா அது வெளியில மக்களுக்கு தெரியாத நேச்சுரல். இப்ப அது ஸ்டேஜில் நடிக்கிறது எனக்கு சௌரியமா இருக்கு. எனக்கு ஸ்டேஜ் ஆக்டரா இருக்கிறதுனால நான் வந்து நியூஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜில் நடிக்க போயிட்டேன். அதனால அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு, ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி மேடையில வெளியில வரோங்கிற மாதிரி இதுல இருந்து வெளியில வரோம் பாருங்க. எது நடந்தாலும் ஒரு குழப்பம் இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வருது. அது முடிச்சுட்டு அந்த டென்ஷன் இல்லாத வெளியில வருதுங்கிறது பெரிய விஷயம். அது எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரசன்ட் பண்றோம் அப்படின்னு ஆடிஷன்ல பாக்குறாங்க. மேலும் பேசுவோம் சார். சார் வெல்கம் டு அகைன் பேக் தி ஷோ.
அண்ட் நீங்க டெலிவிஷன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, சோ அத பத்தி நீங்க சொல்லுங்க சார். அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நான் எதிர்பாராத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் முதல்ல சொன்ன பாருங்க, எங்க பேங்க்ல நான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணேன் இல்லையா, எங்க பேங்க்குடைய எம்ப்ளமே ஸ்டார் தான். ஸோ நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நான் எதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் எங்க பேங்க்ல என்னுடைய திறமையோ தகுதியோ மதிச்சு எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஒரு பேங்க்ல நான் வெளியில கூட தமாஷா பேசிட்டே சொல்லுவேன், நான் பேங்க்ல இருந்து எல்லா வேலையும் பண்றேங்க பேங்கிங் தவிர. அண்ட் மை கொலீக்ஸ், மை எக்ஸிகியூட்டிவ்ஸ், தே ஆர் வெரி கைண்ட். எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் செலக்ட் ஆயிட்டேன், டெலிவிஷன்ல நியூஸ் படிக்கிறதுக்கு செலக்ட் ஆயாச்சு. பேங்க்ல வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட வந்து இது மாதிரி நான் சும்மா தமாஷா போனோம் சார், செலக்ட் பண்ணிட்டாங்க, பட் இதெல்லாம் நம்ம பேங்க்ல எங்க பர்மிஷன் கொடுக்க போறாங்க, நமக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எப்படி நியூஸ் ரீடரா போக முடியும்? எனக்கு திறமை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு. அவர் போய் எங்க ஜெனரல் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காரு. மை ஜெனரல் மேனேஜர் வாக் டவுன் டு மை சீட். நான் ஒரு ஆர்டினரி டைபிஸ்ட் தான், பேங்க்ல உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது எதிர வந்து நின்றார், கோட் சூட்லாம் போட்டு டக்குனு எழுது, சார் என்ன சார், என்ன தூர்தர்ஷன்ல அவனுக்கு நியூஸ் படிக்க செலக்ட் பண்ணிருக்காங்களாமே. ஆமா சார் செலக்ட் பண்ணிருக்கேன், ஏன் என்கிட்ட சொல்லல சார்? இது வந்து சொல்லி என்ன பண்ண போறேன், நான் எல்லார்டையும் போய் சொல்றதுல என்ன இருக்கு சொல்லுங்க. என்னுடைய திறமையை தெரிஞ்சினேன். ஒரு 1+2 வச்சு கார்பன் வச்சு நான் சொல்ற மேட்டர் டைப், எனக்கு நீ டைப் பண்ணு அப்படின்னாரு. நான் உன் பேரு போடு, ஃப்ரம் போடு, ஸ்டாஃப் வரதராஜன் கிளர்க்கு, ஸ்டாஃப் கிளர்க் டைபிஸ்ட், அவருக்கு ஜெனரல் மேனேஜர் சோ அண்ட் சோ மாதிரி ஐ பீன் செலக்டட். அவர் மேட்டர் சொல்லிட்டே வர்றாரு, எனக்கு டிக்டேட் பண்ணிட்டே வர்றாரு ஆஸ் எ ஸ்டெனோகிராஃபர் மாதிரியா. எல்லாத்தையும் நான் டைப் பண்ணி முடிச்ச உடனே சொல்ல டிக்டேட் பண்ண நான் டைப் பண்றேன். அவருக்கு எழுதுற லெட்டர் அவரே எனக்கு சொல்றாரு, நான் டைப் பண்றேன், எப்படி பர்மிஷன் கேட்கணும்னு. நான் டைப் பண்ணினோடனே அது வெளியில எடு அப்படின்னார். வெளியில எடுத்து படிச்சு பார்த்தார். கரெக்டா தப்பு இல்லாத டைப் பண்ணிருக்கேன், இது ஆபீஸ் மேட்டர் இல்ல அதனால டைப் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு கீழே கையெழுத்து போடு அப்படின்னார். கையெழுத்து போட்ட உடனே மேல வந்து பர்மிட்டட் வித்தவுட் எனி இன்ட்ரன்ஸ் அவர் ஆபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு இதை கொண்டு போய் பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டு இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து நியூஸ் படிக்க ஒண்ணு கூப்பிட்டா போலாம் அப்படின்ட்டு போயிட்டார். Which executive will do like that? Yes. சொல்லுங்க பார்க்கலாம். That was my starting point. அன்னிலேருந்து நான் BRS வந்த பிறகு நியூஸ் படிச்சிருக்கேன். I served for 27 years. Bank of India gave me that stardom. அவ ஸ்டார் எனக்கு கொடுத்தா, ஒரு உலக அளவுல பெரிய ஸ்டார் ஆக்கினா, நியூஸ் ரீடரா, டெலிவிஷன் ஸ்டார் ஃபர்ஸ்ட். ஆமா டெலிவிஷன் ஸ்டார். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா. மேடை நாடகங்கள்லாம் பண்ண. சோ அப்பவே நீங்க சைமல்டேனியஸா மேடை நாடகங்கள்ல இருந்து ஒரு 2 நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 3வது வருஷம் நியூஸ் ரீடர் ஆயிட்டேன் நான். ஓஹோ 3rd year. ஓகே. சோ அது ஒரு ஆச்சு. அதுக்கப்புறம் சீரியல்ல நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அது பாலச்சந்தர் சார். அண்ட் சினிமா 1-2 அப்ப பண்ணேன். நியூஸ் ரீடரா இருக்குச்சேயே ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் சார் நடிச்ச நான் வாழ வைப்பேன்னு ஒரு படம். அதான் மை ஃபர்ஸ்ட் மூவி. என்னுடைய அங்கிள் வந்து அங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தார். நீங்க அதுல கூட ஒரு சாங் கூட எடுக்கலாம் கிடைச்சதுன்னா. நல்ல ஒரு கேஆர் விஜயா ஸ்டாரர், விஜயா சிவாஜி கணேசன் சார். அண்ட் இது அதுல ஒரு காமெடி. அன்னைக்கு வந்து தேங்காய் சீனிவாசன் சார் ரொம்ப பிஸி. அவருடைய டேட் கொடுத்துட்டாங்க. டேட் கிடைச்சிருது அவங்களுக்கு காமெடி சீன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஒரே ஒரு சீன் எனக்கு வந்து எங்க அங்கிள் வந்து எனக்கு நைட்டு போன் பண்ணாரு, நாளைக்கு நீ டிராமால நடிக்கிற, ஒரே ஒரு சீன் தான், கோர்ட்ல ஒரு சீன், வக்கீல் குமாஸ்தா மாதிரி எனக்கு கூட இருக்கணும், நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்து, ஏன்னா தேங்காய் சார் டேட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னா. உடனே நான் ஆக்ட் பண்றதுக்கு போனேன் விஜயா ஸ்டுடியோல. ஒரு கோர்ட் சீன் எடுத்துருந்தாங்க. அப்போ கேரோஜா மேடமும் அந்த சீன்ல இருந்தாங்க. அப்போ அந்த சீன் முடியிற போது அவங்க பார்த்து சொல்றாங்க, இந்த யாரு இது அப்படின்னு. சம்பத் சாருடைய ரிலேட்டிவ், ரொம்ப நல்லா பண்றாரு, த்ரூ அவுட் இன்க்ளூட் பண்ணிக்கிங்களேன் அப்படின்ட்டாங்க. ஸோ வித் ரிசல்ட் ஐ ஒர்க் ஃபார் 1 week. ஒரு நல்ல கேரக்டர், வக்கீல் குமாஸ்தா கேரக்டர் பண்ண, நல்ல காமெடி கேரக்டர். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. பட் எனக்கு படத்துல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனதுக்கு காரணம் ஒண்ணு, அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்கள அங்க போய் நம்ம பேங்க்ல உத்தியோகத்துல இருக்கோம், ஒரு நாள் லீவ் போடுறதுங்கிறது எனக்கு பெரிய விஷயம். ஒரு நாள் லீவு, நான் ஒரு நாள் கூட லீவ் வந்து என்னுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஏதான ஒரு டிராமா இருக்கும், வெளியூர் போவேன், இந்த ப்ரோக்ராம் அது இதுன்னு இருக்கும், நியூஸுக்கு போனோம், எல்லாம் இருக்கு. இது நடுவில் நம்ம ஒரு நாள் போனா கூட அங்க போய் வெறுமை உட்காந்துருப்போம்.
ஒரு வேலை இருக்காது, பெருசா ஒன்றும் இருக்காது. ஃபைனலா என்னங்கன்னா, அன்லஸ் ஐ எம் தி ஹீரோ ஆஃப் த மூவி, படத்தோட லெங்க்த்தை குறைக்கிறதுக்கு போது நம்ம சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவா. ஒரு படம் முழுக்க நம்ம ஒரு வாரம் ஆக்ட் பண்ணிருப்போம், 20 சீன்ல ஆக்ட் பண்ணிருப்போம். ஃபைனலா தியேட்டர்ல போய் பார்த்தா 2 சீன்ல தான் இருப்போம். பட் எதுக்காக ஆக்ட் பண்றோம்னா ஒரு பாப்புலாரிட்டி. பட் டெலிவிஷன் ஹஸ் கிவன் மீ அ வைடர் பாப்புலாரிட்டி. எங்க போனாலும் ஒரு பெரிய ரெகக்னிஷன், எங்க போனாலும் ரீச் இருக்கு. எல்லாரும் ஒரு மரியாதையா, உலகத்துல எனக்கு தெரியாத எந்த நியூஸும் உலகத்துல நடக்கிறதே கிடையாது. இல்ல எந்த நியூஸ் நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காது. அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, அசாத்திய நம்பிக்கை ஒரு நியூஸ் ரீடர் மேல எல்லாருக்கும் உண்டு. ஏதான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே எனக்கு தான் போன் வரும். சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூல்லாம் லீவுங்கிறால, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? ஸ்கூல் லீவுன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஆனா எதிர்பார்க்கிறா. சோ நான் தெரியாதுன்னு சொன்னா நம்ம அந்த நியூஸ் வரதராஜனுடைய இமேஜ் போகாது. அந்த செய்தியாளனுக்கு எல்லாம் தெரியும்னு உலகத்துல நம்பரா பாருங்க, அந்த இமேஜ், அந்த செய்தியாளனுடைய இமேஜ் போயிடும். நான் கூட இதை அரசு பரசலா காதல விழுந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துல சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஐ யுஎன்ஐ யாருக்கான போன் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு போன் பண்ணி நாளைக்கு ஸ்கூல்லாம் லீவா அப்படின்னு கேட்பேன். கேட்ட உடனே இப்பதான் ஏதோ ஒரு ஸ்பெஷலா லீவ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு உடனே அவருக்கு திருப்பி போன் பண்ணி கன்ஃபார்ம், எனக்கு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நான் என்னுடைய டாக்டர்ஸே இருக்கா. நான் ஒரு தடவை ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொன்னாங்க, போயிட்டு வந்து அன்னைக்கு மறுநாள் ஸ்கூல் லீவு. என் டாக்டர் கிட்ட சொல்றேன் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து, நாளைக்கெல்லாம் ஸ்கூல் லீவுப்பா, ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க, ஸ்கூல் உங்களுக்குலாம் நாளைக்கு கிடையாது அப்படின்னு. போப்பா இல்லைன்னா விளையாடாத, சும்மா உனக்கு எப்போ பார்த்தாலும் எங்களை தானே கிண்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நேரம் நம்ம தூர்தர்ஷன் ஆஃபீஸுக்கு போய் மேக்கப் போட்டுட்டு அந்த பேப்பரை வச்சுட்டு நாளை பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை நான் அனௌன்ஸ் பண்ண உடனே என் டாக்டர் நம்பரா, அப்பாவை நம்பல, ஒரு நியூஸ் ரீடர் நம்பரா. அந்த என்ன ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு, அந்த கிரெடிபிலிட்டிங்கிற அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மீடியால ஒரு உலகம் முழுக்க எங்க போனாலும் ஒரு மரியாதையா ஆயிடுச்சுன்னு போய் உட்கார இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ரீடரா இருக்கிற போது, ஸோ எனக்கு சினிமாவுக்கு போனா என்ன விருப்பம் இருக்கணும்? பாப்புலாரிட்டி. ஓகே, பணம் எனக்கு பேங்க்ல சம்பளம் வந்துட்டு இருக்கு, டிவியில நியூஸ் படிக்கிறதுக்கு இருக்கு, நாடகம் பண்ணிட்டு இருக்கோம், போறோம். அதுக்கு மேல ஒண்ணு பெரிய தேவைகள் ஒண்ணு இல்ல. இதுவே உங்களுக்கு ஒரு பிஸி ஷெட்யூலா இருக்கும்போது இது நடுவுல சினிமாங்கிற பெரிய ஆசை இல்ல. அந்த ஒரு சினிமா பண்ணேன். அப்புறம் விசு சார் கேட்டு ஒரு படம் பண்ணேன். விசு பட்டுக்கோட்டை பெரியப்பா அப்படின்னு ஒரு நல்ல படம். விசு ஒரு பத்திரிகையில கல்யாணத்துக்கு முதல் நாள் இந்த வெட்டிங் ரிசப்ஷன் வைக்கிறாங்கல்ல, மறுநாள் கல்யாணம் வந்து போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கல்யாண ரிசப்ஷன் முதல் நாளே வைக்கிற போது இதான் என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணம் நின்று போயிருச்சு. அப்ப என்ன ஆகும்? சோ இது மாதிரியா சம்பிரதாயங்களை மீறி பண்ணாதீங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வைக்கணுங்கிற மாதிரியே ஒரு மேட்டர் வச்சு பண்ணியிருந்தாரு. அது ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தாங்க. அதுக்கு அவங்கவுங்க வியூஸ் கொடுத்திருந்தாங்க, பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், விசு இவங்கெல்லாம். அப்போ விசு சார்கிட்ட நான் போன் பண்ணி சொன்னேன், சார் ஒரு நல்ல சப்ஜெக்ட் சார், ஒரு டிராமா பண்ணலாம், ஒரு சீரியல் பண்ணலாம், சினிமா பண்ணலாம், இதை போய் ஒரு அரை பக்கம் பத்திரிகையில வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். தேங்க்ஸ் வரதா அப்படின்னார். ஒரு 1 இயர் பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ணார். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒரு குமுதத்துல நான் சொன்னதை நீ என்ன பண்ண, சினிமா பண்ணலான்னு சொன்ன, எனக்கு சினிமா பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு, பண்ணணும்னு ஆசைப்பட்டவன் நீ, அதுல ஒரு மேஜர் ரோல் நீ பண்ற, செகண்ட் லீட் ரோல் பண்றேன் சார். பண்ணணும்னு ஆசை, எனக்கு லீவே இல்லை சார், பேங்க்ல ஒரு நாள் கூட லீவ் இல்லை, இருக்கிற லீவே டைட்டா இருக்கு, நான் ஒரு டிராமா ட்ரூப் நடத்திட்டு இருக்கேன், என்னால லீவு நீங்க ஷூட்டிங் கூப்பிடுற நீங்க வரலன்னா அது ஒண்ணு, எனக்கு சினிமா ஷூட்டிங் போனா லீவ் எல்லாம் வேஸ்டா போற மாதிரியே ஒரு கவலையா இருக்கு சார், வெறுமா உட்காந்துருக்கேன் சார் எனக்கு, அதனால என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஐ அஷ்யூர் யூ வரதா, உன்னுடைய ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட ஒரு வாரம் கால் ஷீட் வாங்கினா ஒரு வாரமும் உன்னை பெண்ட் எடுத்துருவேன், ஐ கிவ் யூ அஷூரன்ஸ் அப்படின்னாரு. ஓகே சார், அப்படியே பண்ணார். ஒரு 1 hour கூட என்ன வேஸ்ட் பண்ணல, அவுட்டோர்ல இருந்து லோக்கல் வரைக்கும் பண்ணி ஒரு நல்ல லவ்லி கேரக்டர் கொடுத்து, அவங்களுடைய ஹானஸ்டி எல்லாம் பாருங்க. நான் ஏதோ ஒரு வருஷம் முன்னாடி கேஷுவலா போன் பண்ணி சொன்னதை மனசுல வச்சுட்டு நீ ஆசைப்பட்ட, அதனால நீ இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பெரியவாள்லாம் நம்மளை சுத்தி இருந்திருக்காருல்ல, அதுதான் நான்
பெரிய எம்ஜிஆருடைய ஃபேனுங்க. ஓ சரி சரி. எம்ஜிஆர் ரசிகன் பல விஷயங்கள்ல. அதுவும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு பாருங்க, இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா எந்த படத்திலுமே ஒரு மெசேஜ் உள்ள ஒரு பாட்டு இருக்கும், நல்லதை எடுத்து சொல்றதெல்லாம். இப்ப ஒரு தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அது மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் இருக்கும். நான் இப்போ நம்ம டெலிவிஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் நாடக மேடையில வரப்போது முதல்ல நான் எம்ஜிஆருடைய எல்லா படங்களும் பார்ப்பேன் சின்ன வயசுல. அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் போவேன். எனக்கு செய்தியாளனா நான் எல்லா இடத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம், அந்த காலத்துல நிறைய மீட்டிங் நடக்கும், எல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன். எங்க வீட்டுல எனக்கு பர்மிஷன் கொடுப்பா. பொலிட்டிக்கல் மீட்டிங் நான் 7th 8th ஸ்கூல் படிக்கிற போதெல்லாம் எப்பவுமே என் வீட்டுல லைப்ரரியில தான் பார்ப்பாங்க. காலையில இருந்தா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா பேப்பரும் போய் படிப்பேன். எங்க அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியார். பேப்பர்லாம் வாங்குறதுக்கெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, வீட்டுல பேப்பர் வாங்க முடியாது. சோ இப்ப வீட்டுல இருக்கிற லைப்ரரியில என்ன தேடிட்டு வந்தா லைப்ரரியில இருக்காருணும். லைப்ரரியில கதையெல்லாம் படிக்க மாட்டேன், உட்காந்து நாவலை படிக்கிறதுலாம் கிடையாது. காலையில எல்லா பேப்பரும் படிக்கும். ஹிந்து என்னென்ன பத்திரிகை இருக்கோ தினமணில இருந்து எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு நீங்க ஒரு நியூஸ் ரீடருக்கு தயாராயிட்டீங்க. ஆமா, அது என்ன அறியாத, அதான் சொல்றேன், ஆசைப்படக்கூடிய வயசு இல்ல அது, எனக்கு தூர்தர்ஷன் தெரியாது நமக்கு இல்லையா. அதனால அப்ப நிறைய இந்த மீட்டிங்க்கு எல்லாம் போற போது இவர்கிட்ட ஒரு சின்ன அட்ராக்ஷன், பேசுற போது யதார்த்தமா இருக்கும். அப்புறம் படங்களும் பிடிக்க ஆரம்பிச்சது. படங்கள்லயும் ஒரு மெசேஜ் ஓரியன்ட் சாங்ஸ், ஒவ்வொரு படத்திலும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் குழந்தைகளுக்குன்னு. ஒரு என்ன ஆச்சுன்னா, நான் நாடக மேடையில நடிக்கிறதுக்காக முதல்ல ஒரு நாடக போட்டியில நாங்க எல்லாருமா குரூப்பா எங்க பேங்க்ல பணியாற்றவங்கலாம் சேர்ந்து ஒரு பார்த்தசாரதி சுவாமி சபான்னு சென்னையில இருக்கு, அங்க ஒரு நாடக போட்டியில போய் கலந்துகிட்டோம். கலந்துட்டு ஒய்ஜி மகேந்திரா தான் என்னுடைய முதல் டைரக்டர். வெங்கட் தான் முதல் ஸ்கிரிப்ட் எழுதினார். ஒய்ஜிஎம் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர். என் கேள்விக்கு என்ன பதில்னு ஒரு டிராமா, அந்த என்ட்ரி கொடுத்தோம். சும்மா ஒரு காம்படிஷன்ல டிராமா போடுவோமே, ட்ரூப் ஆரம்பிக்கிற ஐடியாலாம் இல்லை, காம்படிஷனுக்காக போனோம். இட் சோ ஹேப்பன் அந்த நாடக விழாவில் 7 நாடகங்கள் நடந்த நாடக விழாவில் பெஸ்ட் ஆக்டர்னு எனக்கு செலக்ஷன் விருது கிடைச்சது. ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணதுலேயே சிறந்த நடிகர்னு ஒரு விருது கிடைச்சது விழாலேயே. பட் அதுல பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த விருது கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்ட முக்கிய விருந்தாளி எம்ஜிஆர். எம்ஜிஆர் கையால தான் ஃபர்ஸ்ட் அவார்டே வாங்கினேன் நான். ரொம்ப கிரேட்டான விஷயம். உலகத்தை எனக்கு பிடிக்கவே முடியல. நிறைய ஒரு பத்திரிகையில என்னுடைய அந்த இன்டர்வியூ வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு ஷர்ட், ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட் ஒன்று போட்டிருந்தேன். எம்ஜிஆர் என்னை இழுத்து கட்டிக்கிட்டாரு. கட்டிக்கிட்டு, ரொம்ப நல்ல யங்ஸ்டரா இருக்கீங்க, ரொம்ப சிறந்த நடிகர்னு விருது வாங்குறீங்க, நேரம் கிடைச்சா ஒரு தடவை உங்க நாடகத்தை பாக்குறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு கட்டிட்டு சொன்னாரு. அந்த ஷர்ட்டை வீட்டுல வாஷ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன். சர்வசுந்தரம் படத்துல வர மாதிரியா வீட்டுல போய் ஹேங்கர்ல போட்டு அதை தூக்கி அங்க மாட்டி விட்டேன். யாரும் தொடக்கூடாது, வாஷ் பண்ண கூடாது. இல்ல அதே மாதிரி நெஞ்சு போயிடுச்சு. ராமச்சந்திரன் ஆஞ்சநேயர் தான் கட்டியிருக்காரு, இல்ல ராமச்சந்திரன் வரதராஜனை கட்டியிருக்காரு, அதனால அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதை தான் போட்டுட்டு போவாங்க. தொலைக்காட்சியில தூர்தர்ஷனுக்கு ஆடிஷன் நியூஸ் ரீடர் செலக்ஷனுக்கு அந்த ஷர்ட் தான் போட்டுட்டு போனேன். ஓ, அதனாலதான் சக்சஸ் ஆச்சோ? ஆமா, உண்மையாவே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே நியூஸ் ரீடிங்க்கு அந்த ஷர்ட் தான் போட்டேன். அதாவது நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா கிரேசி மோகன் சார் கூட அந்த மாதிரி ஒரு இது உண்டு, இந்த ஷர்ட்டை போட்டு இந்த டிராமா பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சக்சஸ் ஆகும். கிரேசி மோகன் டிராமாலாம் நானும் மோகன் டிராமா பண்ணிருக்கோம். மோகன் டிராமால ஃபர்ஸ்ட் சீன் தூங்குற மாதிரியே தான் ஹீரோ வச்சிருப்பாரு. அப்பெல்லாம் ஹீரோ தூங்கிட்டு இருப்பான், டே என்னடா அது இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு எழுப்புற மாதிரியே தான் ஆரம்பிக்க டிராமாவே. அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் எல்லாருக்குமே. அதனால அந்த அட்ராக்ஷன்ல சரி நம்ம முதல்ல ஒரு எம்ஜிஆர் பாட்டும் போட சொல்லுவோம் என்ற ஆசையில தான் உங்ககிட்ட நான். அண்ட் அதே சமயத்துல நீங்க இப்போ சின்ன வயசுல நடிச்சீங்க, செலக்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய ஸ்டேஜ்ல எப்ப உங்களோட டிராமா, அதாவது உங்களோட குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த குழுவோட பேர் என்ன, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இது நாங்க 75ல இருந்து நாடக மேடையில இருக்கோம். என்னுடைய நண்பர் சீனான்னு சொன்னேன்ல, மென்டர் ஆக்சுவலி, அவர் ஒரு கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் ஒரு குழு ஆரம்பிச்சார். அதெல்லாம் நிறைய நாடகம் முதல்ல இனிஷியலா ஆரம்பிச்சோம். வெங்கட் சார், அப்புறம் வேதம் புதிது கண்ணன், அப்ப வெறும் கண்ணன் தான், அப்புறம் தான் வேதம் புதிது கண்ணன் ஆனார் அவரு. கிரேசி மோகன்,
இன்ஃபேக்ட் கிரேசி மோகன் நீங்க முதல்ல நாடக குழு ஆரம்பிச்சாரு 1978 நினைக்கிறேன். விநாயகா அமைச்சர் ஆர்டிஸ்ட். இப்ப கிரேசி கிரியேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய பூர்வாசிரம பெயர் வந்து விநாயகா அமைச்சர் ஆர்டிஸ்ட். நீங்க சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன். அப்ப மோகன் கிட்ட வந்து நாங்க ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டோம், எங்க ட்ரூப்புக்காக ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டோம் மோகனை பார்த்து. மோகன் எங்க அப்பா, எங்க ஃபேமிலி, மோகன் ஃபேமிலிலாம் நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேர் ஆல் நைபர்ஸ் இன் மயிலாப்பூர். பக்கத்து வீட்டுல இருந்திருக்கா, அவங்க எல்லாமே ரொம்ப க்ளோஸ். மோகன் கிட்ட போய் எங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கும். மோகன் அப்போ பெரிய பாப்புலர் ரைட்டரா வந்துட்டு இருக்காரு. அப்போ மோகன் சொன்னார், இல்ல வரதா, எனக்கு வந்து ட்ரூப் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு, நானே டிராமா பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் வெளியில தான் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு முதல் டிராமா நான் பண்ண போறேன், அதுக்கு வந்து எனக்கு ஆர்டிஸ்ட் இல்ல, ட்ரூப் ஆரம்பிக்கணும் ஆசையா இருக்கு, ஹீரோ எல்லாம் இல்ல, நீ தான் எனக்கு ஹீரோவா பண்ணணும், உங்க ட்ரூப்ல இருந்து ஒரு 2-3 பண்ணுங்க, இந்த டிராமா ஹிட் பண்ணிட்டு அடுத்த டிராமா உங்களுக்கு நான் கொடுக்கறேன். இது எந்த வருஷத்துல சார் நடந்திருக்கும்? 78-79. ஓகே ஓகே. அப்போ சரி ஓகே மோகன் அப்படின்னோடனே கொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு டிராமா பண்ணோம். சொல்லத்தான் நினைக்கிறேன் கேபி, இது இவர் கொல்லத்தான் நினைக்கிறேன். ஓகே, கொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு டிராமா பண்ணோம். அதுல நான் தான் பாட்டுவாத்தியார் ஜெயராமன், நான் தான் ஹீரோ. இந்த டப்பிங் எல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்காங்க. இப்போ ஒரு லேடி ரொம்ப டப்பிங் பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஹேமமாலினி. அனுராதா ஹேமமாலினி தான் ஹீரோயின். அவங்க தான் சில்க் ஸ்மிதாக்கே நிறைய வாய்ஸஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க தான் ஹீரோயின் எங்க டிராமாக்கு. ஓகே, மோகன் ஆக்ட் பண்ணாரு. அப்ப பாலாஜி எல்லாம் வெளியில உத்தியோகத்துல இருந்தார், அதனால வர முடியல. அவர் பேங்க்ல இருந்ததுனால அந்த டிராமா ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப அருமையான டிராமா. அவங்களோட கிரேசி மோகன் சாருக்கு அசட்டே வந்து மாது பாலாஜி சார். அதுக்கு முடிஞ்ச உடனே அந்த அஷூரன்ஸுக்காக எங்க கிட்ட சொன்னதுக்காக ட்ரூப்பை லான்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எங்களுக்கு கொடுத்தார். அது வந்து 36 பீரங்கி லேன் அப்படின்னு. சரி சரி. He gave a script 1981-82ல 36 பீரங்கி லேன். அப்ப சௌரங்கி லேன் ஒரு படம் வந்தது, அதை பேஸ் பண்ணி he gave us a script. That was a super duper hit. நாங்க பண்ண டிராமா எங்க ட்ரூப்ல 3.5 மாசத்துல 100 ஷோ பண்ணோம். I was a news reader then. இப்ப அத போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணி இல்ல. இப்போ அதுக்கப்புறம் மோகனுக்கே அந்த ஸ்கிரிப்ட், மோகனுக்கும் அப்போ நாங்க அந்த ட்ரூப்பை டிராமா பண்ணோம், அது சீரியலாவும் பண்ணோம். கல்யாணத்துக்கு கல்யாணம்னு ஒரு சீரியல் வந்தது தொலைக்காட்சியில, சென்னை தொலைக்காட்சியில. அதுதான் அது. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் நாடக மேடையில இந்த சீரியல் இருக்கிற போது மோகன் வாண்டட் டு டூ பிளே, எழுத முடியல, கொஞ்சம் படத்துல பிஸியா இருந்தான். நீ இப்ப பண்ணலைன்னா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்க பண்ணட்டோமா அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து மோகன் பண்ணி, மோகன் ஒரு 150 ஷோ பண்ணாரு. நாங்களே ஒரு 100-150 ஷோ பண்ணி அது சீரியல் ஆகி அப்புறம் மோகனும் அது படமா மோகனும் மறுபடியும் அதை டிராமால பண்ணிட்டு இருந்தாரு. கே பாலச்சந்தரோட நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அவரை பத்தி பேசணும்னுக்காக தான் இந்த பாட்டு. கிரேசி மோகன் அந்த நிச்சயமா பாலச்சந்தர் சார் தான் எனக்கு அவரை பத்தி பேசினா ஒரு நிறைய பேசிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியா. ஏன்னா வந்து ஒரு நடிகன்றது லெவல்ல நான் இருந்தேன். அவர்கிட்ட நடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் ISI முத்திரை குத்திய நடிகன் எங்க போனாலே அவர் பாலச்சந்தர் ஆர்டிஸ்ட், அவருக்கு போய் சொல்லி தராதுப்பா அப்படின்னு சினிமாலையும் சீரியல்லையும் அவர்கிட்ட நான் இருந்ததுனால அவருக்கு போய் சொல்லி தெரியும், அவர் பண்ணிப்பாருப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்பிங் எனக்கு கிடைச்சதுன்னா கல்லை கூட நடிக்க வைக்கிற திறமை. அவர்தான் மோகன். இந்த டிராமா இந்த 36 பீரங்கில் சொன்னல, அதுல ஒரு பியூட்டிஃபுல் பீஸ், ஒரு டைலாக் பண்ணிருந்தான். அது 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 இப்போ ஞாபகம் வருது, அது நான் சொல்லணும்னு தோன்றது. மோகனுடைய ஹியூமருக்கு, மோகன் எப்படின்னா ஒரு ஹியூமர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். நிறைய ரைட்டர்ஸ், நான் அடிக்கடி சொல்லுவேன், லட்சுமி கடாட்சம் யாருக்கு வேணா கிடைச்சிரும், சரஸ்வதி கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது ரைட்டர்ஸ் தான். நாடகங்களுக்கு முதுகெலும்பு வந்து ரைட்டர்ஸ் தான். அந்த விஷயத்துல எனக்கு நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. வெங்கட் சார், வேதம் புதிது கண்ணன், கிரேசி மோகன், VSV எவ்வளவு பெரிய எழுத்தாளர், தியாகராஜர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு, சந்திரமோகன் ஒரு அருமையான ரைட்டர். இப்படி நல்ல நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு, துக்ளக் சத்யா, எல்லாத்துக்கும் மேல சோசார் எழுதிய நாடகத்தை போடுற பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி எல்லாருடைய ரைட்டர்ஸ் தான் எங்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. என்னுடைய எந்த ஸ்கிரிப்டா இருந்தாலும் பாலச்சந்திரன் சார் படிச்சுட்டு தான் நான் மேல கண்டினியூ பண்ணுவேன். அந்த மாதிரியா மோகன் கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, பெரிய விஷயம் என்னன்னா, ஹியூமர்ல மோகன் ஒரு விஷயத்த, ஒரு சிச்சுவேஷனை திங்க் பண்ணி எழுத ஆரம்பிச்சான்னா
அதுக்கு மேல வேற யாரும் திங்க் பண்ணவே முடியாது, எழுதவே முடியாது. ஒரு சீன், ஒரு ஸ்கிரிப்டே வந்து டிராமாக்கு ஸ்கிரிப்டே 60-70 பக்கம் தான். ஆனா ஒரு சீன் 60-70 பக்கம் எழுதுவார் மோகன். எதை விடுறது எதை வச்சுக்கிறதுனே புரியாது, எதை வச்சுக்கிறது எதை விடுறது, எதை பார்த்தாலும் சரி போறோம். நாங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மோகன் என்ன பண்ணுவார், இந்த 36 பேருங்களே ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு கார்த்தால ஒரு சீன் எழுதிட்டு நேரம் கொண்டு வந்து ஆபீஸ்ல கொடுத்துட்டு போயிடுவார். நீ படிச்சு பாத்துங்கப்பா, சாயங்காலம் வரேன் அப்படின்னு. ஈவினிங் வருவார். ஈவினிங் வந்து நாங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்றத பார்த்துட்டு, ஏப்பா எனக்கு வேற ஸ்கிரிப்ட் எவ்வளவுனா எழுதி தரேன், இந்த பேங்க்ல ஒரு பியூன் வேலையாவது வாங்கி கூட, இங்க இருந்து ஸ்கூட்டர் எடுத்துன்னு 54 போய் நான் அந்த ஃபேக்டரியில உட்காந்து வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ள முடியலப்பா, ரிலாக்ஸா இப்படியே பேஜ் எழுதி கொடுப்பேன், இந்த பேப்பரை இங்க கொண்டு போய் கொடுப்பேன், இந்த பேப்பரை உங்ககிட்ட கொடுப்பேன், ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட அங்க அவர்கிட்ட கொடுப்பேன், இந்த சம்பளம் போறோம் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு. அவர் சுந்தரம்ல ஒர்க் பண்ணாரு, சுந்தரம் தியேட்டர்ல ஒர்க் பண்ணாரு. அவர் வேதம்பூதி கண்ணன் 2 பேரும் கான்டெம்பரரிஸ், பக்கத்து சீட்ல ஒர்க் பண்ணுவார் 2 பேருமே. மோகன் வந்து இந்த 36 பீரங்கில ஹீரோவுக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல, ரொம்பவே கடைசி ஒரு பொண்ணு செட்டில் ஆயிடுறது. அவன் பெரிய அந்த கல்யாணம் ஆன பொண்ணை பத்தி ரங்கசாமின்னு அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறோம். அவரு ராங் ஐடியா ரங்கசாமின்னு ஒரு கேரக்டர் வச்சிருந்தாரு. நான் கல்யாணம் தான் அந்த சீரியலே பண்ணோம். அப்போ இவன் சொல்லுவான், ஒய்ஃப் ஜானகி எப்படிப்பா அப்படின்னு ரங்கசாமி கேட்பான். பா கரெக்டால ஒரு காஃபி கலக்கிற பாரு ரங்கசாமி, ஒரு ஜானகி காஃபி கலந்தா ஒரு காஃபின்னா அதுதான் காஃபி அப்படின்னு. உடியா என்னமா காஃபி கலக்கிறா, டிகாஷன் பால விட்டா கலந்து தானே, இவனே கலக்கிறதுன்னு. அதான் இப்படி ஒய்ஃபை புகழற ஒரு கேரக்டர் ரொம்ப நொந்து போயிட்டுப்பான். அவன் ரொம்ப மிரட்டிட்டு டாமினேட்டிங் ஒய்ஃபா இருப்பா. அப்போ ரங்கசாமி கேட்பான், என்னப்பா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? அடப்பாயா என்ன லைஃப்னு, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லப்பா, போன வாரம் போய் திடீர்னு கூப்பிட்டு மார்க்கெட்ல போய் கரியா வாங்கிட்டு வான்னு சொன்னான். கரியா வாங்குறதுக்கு போனா வெண்டைக்காய் வாங்கிட்டு ஜானகி கிட்ட கொடுத்தேன், பாராட்டினால இன்னும் இவ்வளவு முத்தலா வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா. சரி, மறுநாள் மார்க்கெட்டுக்கு போய் முத்தல் இல்லாத ஒவ்வொரு வெண்டைக்காயா உடைச்சு பார்த்து எலஷா வெண்டைக்காய் வாங்கிட்டு அவகிட்ட கொடுத்தேன். பாராட்டிருப்பாளே, பாராட்டினா பரவாயில்லையே, என்ன இவ்வளவு எலஷா வெண்டைக்காய் வாங்கி வந்திருக்கியே அப்படின்னா. மறுநாள் பார்த்தேன், இவ்வளவு சும்மா விடுறது இல்ல, அவகிட்ட இருந்து ஒரு பாராட்டை வாங்கிறதுன்னு முத்தலும் இல்லாத எலச்சும் இல்லாத ஒரு மீடியமா வெண்டைக்காய் வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுக்குறேன். பயங்கர குஷியா, எப்ப பார்த்தாலும் வெண்டைக்காய் தானா அப்படின்னு கேக்குறாயா, என்னையா வாழ்க்கை அது. இந்த மாதிரியா இத மோகன் ஒத்தனாலதான் அந்த ஹியூமரை எடுத்து சொல்ல முடியும். அந்த டயலாக் இப்ப திடீர்னு மோகனை பத்தி பேசிட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாதிரியே ஒரு எழுத்தாளர் கிட்டேருந்து வந்த போது நான் சொல்ல பாருங்க, இந்த மாதிரி சிறந்த எழுத்தாளர்கள் வேதம்பூதி கண்ணன் ரொம்ப யதார்த்தமான நகைச்சுவையோட குடும்ப சப்ஜெக்ட் எழுதுவார். சோ அரசியல் சந்திரமோகன் ரொம்ப அழகா எழுதக்கூடிய மாடர்ன் டேஸ் ரைட்டர், ரொம்ப நல்லா எழுதக்கூடியவர். அவர் எனக்கு ஒரு 4-5 சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு. வெங்கட் எழுதியிருக்காரு. வெங்கட் வெரைட்டி எழுதக்கூடியவர், எல்லா சப்ஜெக்டும் எழுதக்கூடியவர். ஒவ்வொருத்தர் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. வெங்கட் வந்து த்ரில்லர் எழுதுவாரு, ஃபேமிலி சப்ஜெக்ட் எழுதுவாரு, காமெடி எழுதுவார். அந்த மாதிரி ஒரு ரைட்டர். பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னா துக்ளக் சத்யா. VSV சார் தியாகராஜர் எதிர்பார்க்காத ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட்ல என்னை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். அவர் ஒரு ஸ்கிரிப்டை என்ன எங்கிட்ட கொடுத்து. சோ எழுத்தாளர்கள் தான் முதுகெலும்புங்கிறது நம்ம தங்கவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, கல்யாண எழுத்து. உண்மையாவே அவங்க தான் முதுகெலும்பு. நான் இன்னைக்கு கூட எந்த டிராமா இனாகரேட் பண்ணாலும் டிராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நாடக எழுத்தாளரை கூப்பிட்டு மேடையில் அவரை ஹானர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாடகமே மேடை ஏத்துறது. நீங்க எழுதிருக்கீங்களா? நான் நாடகம் எழுதிருக்கேன். ஆனா எனக்கு இருக்க எழுத்தாளர்களா எனக்கு கொடுத்த பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு ஸ்கிரிப்டை கொடுத்தானே இல்ல இதை கொஞ்சம் மாத்தணும், இப்படி மாத்திக்கலாமா அப்படி மாத்திக்கலாமான்னா என்ன மாத்துற அளவுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துறது ரைட்டர்ஸ். அது ஒரு பெரிய வாய்ப்பு. எக்ஸப்ட் ஷோ வந்து அந்த என்று தனியும் சுதந்திரதாகம் நாடகத்தை எனக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த போது அவர் எழுதின டிராமாவை யாருக்குமே கொடுத்தது இல்ல. அவர் எழுதி நடிச்ச நாடகத்தை அது திடீர்னு என்ன கூப்பிட்டு, நீ நாடகம் அடிக்கடி சொல்றிய, நான் உனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தா போடுறியா அப்படின்னாரு. அவர் அப்படியே அடிக்கடி பார்ப்பேன். சார் விளையாடாதீங்க சார், ஷோ இஸ் ஆல்வேஸ் சீரியஸ் அப்படின்னாரு. அதே மாதிரி பேசுறீங்களே. ஆமா, கூட உட்காந்து பேசிட்டே இருப்பேன்ல அப்படின்னு. உடனே
சார் ஒரு 24 hours டைம் கொடுங்க சார், நான் எந்த ஸ்கிரிப்ட் போடலாம் டிசைன் ட்ராமா கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன்னு சொன்னா எது யோசனை பண்றேங்கிற நீ சார், எது எனக்கு சூட் ஆகும்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அவருடைய புக்கெல்லாம் அந்த அலையன்ஸ் பப்ளிஷர்ஸ்ல எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லா ஸ்கிரிப்டும் இருக்கு, பப்ளிஷ் ஆயிருக்கு. நேரம் நைட்டே போய் வாங்கிட்டு 14-15 புக்கு வாங்கிட்டு நைட் சாப்பிட்டுட்டு 9:30 மணிக்கு உட்காண்டேன். காலையில 5 மணி வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சேன். எல்லாத்தையும் படிச்சுட்டு 2 டிராமா எடுத்து வச்சிருக்கேன். சம்பவாமிகை ஒண்ணு, என்று தனியும் இந்த சுதந்திரதாகும். மறுநாள் ஒரு ஆடியோ ஷோனுக்கு போனேன். அங்க என்னென்னலாம் வீடியோல ஷோவோட நாடகங்கள் இருக்குன்னு பார்த்தேன். எல்லா நாடகங்களும் இருக்கு, துக்ளக்ல இருந்து எல்லாமே இருக்கு, எக்ஸப்ட் என்று தனியும் இந்த சுதந்திரதாகும். சம்பவாமிகை எல்லாம் கூட இருக்கு. அப்புறம் சார்கிட்ட வந்தேன் 11 மணிக்கு அவர் ஆபீஸுக்கு போய், சார் என்று தனியும் போடுறேன் சார் அப்படின்னு. ஏன் சார், இட்ஸ் ஃபேண்டசி, யமன் எல்லா கேரக்டரும் ஒரே ஒரு மனிதன் கேரக்டர், மற்றதெல்லாம் மேல இருக்கிற கேரக்டர்ஸ், தேவர்களை பத்தி கேரக்டர்ஸ். ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணுச்சா ரொம்ப அழகா, பழக்கமா இல்லாத ஒரு விஷயம் பண்ணலாம். ரெண்டாவது, நார்மலா உங்க டிராமால பொலிட்டிக்கல் சட்டையில இண்டிவிஜுவல்ஸை கொஞ்சம் சில சமயம் அட்டாக் பண்ணுவீங்க. இதுல வந்து சிஸ்டம் எடுத்துட்டு இருக்கீங்க, டெமோக்ரஸின்ற சிஸ்டத்தை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு என்னமோ இது பண்ணலாம்னு தோன்றது. நல்லா அனலைஸ் பண்ணிருக்க, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நான் கொண்டு போன புத்தகத்தையே கேட்டு கொடுத்தேன். அது ஸ்கிரிப்ட் ஆனா என்ன வந்து படுதாது, அப்போ இது எப்படி பண்ணும் அப்படின்லாம் கேட்காத. எனக்கு சங்கரன் ஒருத்தர் இருக்கா, எஸ் சங்கரன், அவனுக்கு போன் பண்ணி சொல்றேன், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், அவனை கோஆர்டினேட் பண்ணிப்பான், பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அமிச்சார். தட் வாஸ் a great thing. ஒரு நடிகனா எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, ஷோ எழுதி அவர் நடிச்ச நாடகத்தை நாங்க மேடையேற்ற, அவர் நடிச்ச கேரக்டர்ஸ்ல, அவர் ட்ரூப்ல நீலு சார் போன்றவர்கள்லாம் நடிச்ச கேரக்டர்ஸ் எங்க ட்ரூப்ல இருக்கவங்க எல்லாம் நடிக்க, அந்த இனாகரேஷனுக்கு சோ சார் அவர் ட்ரூப்போட இருந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துட்டு நாங்க நடிக்கிறத பார்த்து அவர் கை தட்டுறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய ஸ்கிரிப்ட் 71 எழுதினதை நான் 2012 பண்ணோம். அப்போ எப்படி போச்சோ அதே மாதிரியே போச்சு. அது ஒரு கிரேட்டான விஷயம். அது வந்து எந்த கலைஞரும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அது மாதிரி பாலச்சந்தர் சார் வந்து, அதுவும் உங்களோட பர்டிகுலர்லி பாலச்சந்தர் சார் கூட கையளவு மனசு நீங்க பண்ணிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல் பிகினிங்லயே உங்களை பில்டிங்ல இருந்து விழற மாதிரி காமிச்சிடுவாங்க. எங்களுக்கு எல்லாம் வருத்தமாவே இருந்து, இவ்வளவு அழகான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த குடும்பத்துல அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கும்போது இப்படி தவறி விழுந்துட்டாரேன்னு நினைப்போம். ஆனா அந்த காட்சிகள் எல்லாம் உங்களோட காட்சிகள் வந்துட்டே தான் இருக்கும். பட் ரொம்ப ஒரு அது நல்ல பிளஸ். கையளவு மனசுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே. என்ன வந்து சார் வந்து விசு படம் சொன்னல உங்ககிட்ட, பட்டுக்கோட்டை பெரியப்பா, அது ப்ரீவியூ பார்த்துட்டு எனக்கு வீட்டுக்கு போன் பண்ணிருக்காரு. நான் வீட்டுல இல்ல, ஜூஸ் படிக்க போயிருக்கேன். நான் வரதராஜன் இருக்காரான்னு கேட்டிருக்காரு. என் ஒய்ஃப் போன் எடுத்திருக்காங்க. இல்லையே நியூஸ் போயிருக்காரு. நீங்க யாரு? நான் பாலச்சந்தர் பேசுறேன். எந்த பாலச்சந்தர்னு கேட்டிருக்காயோ. இல்ல நம்ம டைரக்டர் பாலச்சந்தர் பேசுறேன், அவர் நடிச்ச படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு, அதை பாராட்டணும் தான் போன் பண்றேன். நான் வந்தோடனே உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன். இல்ல ஒருத்தரை பாராட்டணும்னா அவங்க போன் பண்ணி நான் பாராட்டக்கூடாது, நானே தான் போன் பண்ணி பாராட்டணும். நாளைக்கு காலையில 8 மணிக்கு போன் பண்ணேன், சார் ஆட்டில் இருக்க சொல்லுங்க அப்படின்னாரு. 8 மணிக்கு ஷார்ப்பா போன் பண்ணார். அதை டைம் டிசிப்ளின் ரொம்ப ஜாஸ்தி அவர்கிட்ட. 8 மணிக்கு போன் பண்ணி, வரதராஜன் உங்க படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றீங்க, ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகர் நீங்க, உங்களை எப்படி நான் உங்களை பார்க்கவே இல்லை, உங்களை யூஸ் பண்ணவே இல்லை, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா, சார் உங்க ஆத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கேன் சார், நீங்க அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வருவீங்களே, அதுக்கு எதிர்தான் சார் என் வீடு அப்படின்னு. உங்களுக்கு அந்த சிந்து பைரவில முதல்ல ஒரு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிருக்கேன், அது சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிள்ளையார் கோயில். அவர் வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் எங்க வீட்டுக்கு எதிராது. அந்த ஒரு வாரன் ரோடு பிள்ளையார்னு பேரு. அங்கதான். இங்க இருந்துட்டா நீங்க என்ன பார்க்கவே வரல. இல்ல சார் ஒன்னும் அவசியம் இல்லை, என்ன சினிமாங்கெல்லாம் பெரிய ஆசை இல்லை எனக்கு அப்படின்னு. சரி நீங்க நாங்க நாளைக்கு வாங்க, நீங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு போனேன். ஹோம் மீடியாலாம் கொஞ்சம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதானே இப்ப டிராயிங் ரூம் ஆடியன்ஸ் தானே, நீங்க நம்ம இதுல என்னோட கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. கையளவு மனசுக்கு பூஜை போடுறாரு. பூஜைக்கு என்ன கூப்பிட்டு இருந்தார். எனக்கு ரோல்லாம் சொல்ல, அவர் பூஜைக்கு தான் கூப்பிட்டு இருந்தார். ஸோ பூஜைக்கு போனேன். பூஜை முடிஞ்சது. நான் பேங்க்ல 1 hour பர்மிஷன் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் லேட்டா வரேன் அப்படின்னு. முடிஞ்ச உடனே கிளம்பிட்டேன். சார் வர சார், ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க்ஸ், என்னையும் மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். எங்க போறேன் அப்படின்னு. பேங்க்கு சார் 1 hour பர்மிஷன் சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி பேங்க்குக்கு போட முடியும்? ஏன் சார் யூ டோன்ட் நோ அப்படின்னு. இல்ல சார் இதுல நீங்க தான் ஹீரோ அப்படின்னு. சார் என்ன சொல்றேன்? ஆமா
இனிமே நீங்க பேங்க் எல்லாம் போகவே முடியாது. இதுல ஒரு பெரிய ரோல் நீங்க பண்றீங்க. உங்களை சுத்தி தான் கதையே. இல்ல சொல்லிடுங்க, போன் பண்ணி இப்ப வர முடியாதுன்னு சொல்லிடுங்க, இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் மேனை கூப்பிட்டார். இந்த ஆளை கொஞ்சம் வித்தியாசமா ஒரு இதான மேக்கப் பண்ணியா அப்படின்னாரு. நான் அப்படின்னு இருந்துட்டே இருந்தேன். இப்படியே இறங்க பார்த்து முதல்ல இவருக்கு ஒரு மீசையை ஒட்டு. ஆரம்பத்திலேருந்து இவரை டிவியில பாக்குற போதெல்லாம் மீசையே இல்லாத ஒரு ஆள் இவர் ஒருத்தர் தான். முதல்ல ஒரு மீசை ஒட்டு எப்படி இருக்காரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அன்னிலேருந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ள வரதராஜன் சார்னு கூப்பிட்டு இருந்தவர் வந்து கையளவு மனசு முடியறதுக்குள்ள வருதுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. வருதுன்னு கூப்பிடுற அளவுக்கு இன்டிமசி ஒரு பையனா தன்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். நிறைய கத்துக்கிட்டோம். அதெல்லாம் பெரிய பெருமை. அவருடைய சம்பந்தம் கிடைச்சு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாலச்சந்தர் 2 பேரும் எனக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். ஓகே சார், மேலும் பேசுவோம் சார். அண்ட் உங்களோட நாடகங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில வந்திருக்கோம் சார். உங்களுக்கு ஃபைனலா ஏதாவது சொல்லணும் அப்படிங்கறத தோன்றதா? உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம வந்து மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்? இல்ல, இப்போ நாடக மேடை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். நாடகம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பரிணாம வளர்ச்சி. நான் அந்த காலத்துல மனோகர் சார், YGP, அது மாதிரி பாலச்சந்தர் சார் நாடகங்கள்ல இருந்து இன்னைக்கு நாம நாடகம் போடுற வரைக்கும் பார்த்திருக்கோம். யாரெல்லாம் நம்ம பார்த்து இவங்க கிட்ட எல்லாம் நம்ம நெருங்கி இவங்க கிட்ட பேச மாட்டோமா, இப்ப நம்ம ரசிகர்கள்லாம் நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இவங்க கிட்ட நாம பேச மாட்டோமான்னு ஏக்கப்பட்ட காலங்கள் போய் இவர்களெல்லாம் என் தோல்ல கையை போட்டு என்னை அரவணைச்சு இவங்களெல்லாம் என்ன நடிகனா உருவாக்கிய ஒரு நாடக மேடையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. இது மாதிரி சகோதர நாடக குழுக்கள் எல்லாரும். ஏன்னா இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, நாடகம் இந்த மாதிரியே நடக்கிறதாலாம் கேட்கறாங்க. எல்லாமே சினிமாவே 125 வாரம் ஓடின சினிமாக்கள் எல்லாமே ஒரு வாரம் ஓடினாலே பெரிய விஷயமா ஆறப்போது நம்ம காலத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில வாழ்க்கையுடைய ஸ்டைலே சேஞ்ச் ஆகிறதுனால நாடகம் நடக்காத மாதிரியே ஒரு பிரமிப்பு, ஒரு ஃபீலிங் எல்லாரும் இருக்கு. பட் ஆஸ் அ டிராமட்டிஸ்ட் நான் சொல்றேன், நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. நாடகம் வெற்றிகரமாக எல்லா இடத்துலையும் வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. அங்கங்க அங்கரங்கம் வரைந்த ரசிகர்கள் வராங்க. ஆனா சனி ஞாயிறு தான் 7 நாள் டிராமா போட்ட காலம் போயிடுது. சனி ஞாயிறு தான் நடக்கிறது. பட் மக்கள் வந்து நாடகங்களுக்கு சினிமாக்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரியா நாடகங்களையும் பேட்டர்னைஸ் பண்ணணும். நாடக குழுக்கள் எல்லாமே பாப்புலர் ஆர்டிஸ்ட் நாடகம் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல நாடகங்களை எல்லா நாடகங்களையும் பார்த்து அவங்களெல்லாம் வாழ்த்தணுங்கிறது தான் என்னுடைய தியாகராஜர் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது. சமீபத்தில் நாங்க LKG ஆசைன்னு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாடகம், பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு. பேரண்டல் பிரஷர் இன்னைக்கு குழந்தைகள் அந்த லெவல் எல்லாம் கொண்டு வரத்துக்கு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியே ஒரு நாடகம். அதில் இன்ஃபேக்ட் அதுல ஒரு நிறைய அருமையான சில டைலாக்லாம் உங்ககிட்ட பேச முடியல. அப்பா சொல்லுவாரு, பையனுக்கு சின்ன வயசுலயே குழந்தைக்கு பெரிய பிரஷரை கொடுக்கறாங்கிற போது இவர் வந்து வெள்ளமண்டி பிசினஸ் பண்றாரு ஹீரோ பையன் அப் டு +2 தான். அப்ப சொல்லுவார், ஒய்ஃப் கிட்ட சொல்லுவார், சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பாரத்தை ஏத்தாத, என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், கரும்ப லாரியில ஏத்தலாம், அதுல இருந்து வர வெள்ளத்தை டெம்போல ஏத்தலாம், வித்து மீந்த காலிட்டின்ன சைக்கிள்ல ஏத்தலாம். ஆனா ஒரு லாரியிலோட சைக்கிள்ல ஏத்துறீங்களே நியாயமா அது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் மேல சின்ன வயசுல இவ்வளவு பாரத்தை அந்த மாதிரியா இந்த மாதிரியா நாடகங்களுக்கெல்லாம் மக்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா குழந்தைகள்லாம் இந்த டிராமா பார்த்துட்டு எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அங்கிள்ங்கிறாங்க. 5 ஷோ தான் இருக்கு, அதுக்குள்ள எங்களுக்காக சப்போர்ட் பண்றீங்க, எங்க அம்மாலாம் எங்களை என்ன படுத்துறாங்க தெரியுமா அப்படின்றாங்க. ஸோ சோஷியலி ரெலவெண்ட் தீமையும் நாடக மேடையில எடுத்துட்டு போனோம். நாடக மேடைக்கு மக்கள் கிட்ட பெரிய அளவுல ஆதரவு கிடைக்கணுங்கிறதான் இருக்கு. மக்கள் வந்து இன்னும் இப்ப நம்ம டிராவல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. முன்னெல்லாம் அண்ணாமலை மண்டலத்துல டிராமா 9:30 மணிக்கு முடிஞ்சா 10 மணிக்கு குரோம்பேட்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ 9 மணிக்கு டிராமா முடிஞ்சா 10 மணிக்கு மாம்பழமே போக முடியல, டிராபிக். சோ நம்ம மக்களை பிரேம் பண்ணக்கூடாது. பட் அந்த கிடைக்கிற நேரத்திலையும் லைவ் என்டர்டைன்மெண்டான நாடகங்கள், நாடகம் மாத்திரம் இல்ல, நான் சொல்றது மேடை கலையே. இப்ப சங்கீத கச்சேரி இருக்கு, டான்ஸ் இருக்கு, பரதநாட்டியம் இருக்கு, இல்ல பிரவச்சனங்கள் இருக்கு, எல்லா நிகழ்ச்சியிலையும் நேரம் வந்து பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். இந்த மாதிரி லைவ் ஸ்டேஜ் ஷோவை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப வந்து அழகா நீங்க பேசுங்க. ஆனா இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் மேடம், நான் இவ்வளவு
பத்தியும் இவ்வளவு நேரம் நீங்க 2 மணி நேரம் லைவ் பண்ணிட்டு இருக்கோம், பல யூடியூப் சேனலுக்கெல்லாம் பேசியிருக்கேங்கிற போது இந்த வெற்றிக்கு வந்து முக்கியமா நான் 2-3 பேரை நான் குறிப்பிட்டு சொல்லணும். ஒண்ணு வந்து என்னுடைய பேரண்ட்ஸ், எனக்கு எந்த தடையும் இல்லாத என்னுடைய எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கொண்டு போய் விட்ட இடத்துல என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய நாடக குழு. எனக்கு கிடைச்சிருக்க ஒரு நாடக குழு இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அவ்வளவு பெருமை. நான் சொல்லுவேன், இந்த நாடகத்தால், இந்த நாடக குழுவால எனக்கு கௌரவமும் இருக்கு, இப்படிப்பட்ட நாடக குழுக்கு தலைவனா இருக்குன்னு ஒரு கர்வமும் வருது எனக்கு அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேல இத்தனையும் கட்டி சுமந்து ஒரு 30 வருஷமா நான் ஒரு நாடக குழு நடத்திருக்கேன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 15, 12, 13 வருஷம் அதை பொறுப்பு எடுத்து நடத்தின என்னுடைய மனைவி உஷா வரதராஜன். அவதான் இப்போ நான் என்னுடைய நாடக குழுல வந்து இப்போ டிராமா போடுற போது கூட தயாரிப்பாளர் உஷா வரதராஜன் தான் அனௌன்ஸ் பண்றேன். அவர் மறைஞ்சு 17 வருஷம் ஆயிடுத்து, 17 இயர்ஸ் ஆயிடுத்து. பட் இப்போ அவ பேர் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய நாடக ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு பெண்ணு தான் அவ. SSLC தான் படிச்ச ஒரு கிராமத்து பொண்ணு. என்னுடைய நாடக அனுபவத்தை ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு சென்னையில வந்து இங்க என்னோட இருந்து அந்த குழுவை தூக்கி நிறுத்தி தானே எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு காஸ்டியூம் வாங்குறதுல இருந்து ரிஹர்சல் ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து எந்த டென்ஷன் இல்லாத மல்டிவேரியஸ் ஆக்டிவிட்டிஸ், நியூஸ் படிக்கணும், பேங்க்குக்கு போகணும், டிராமா நடிக்கணும், சீரியல்ல நடிக்கணும், சினிமாவில் நடிக்கணும்னு போயிருந்த என்ன என் 2 பொண்ணை நான் எப்படி வளர்த்தேன்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு நாள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட போனது கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு சைட்லயும் நான் நியூஸுக்கு போற போது வரதராஜ், நியூஸ் ரீடர் வரதராஜனுடைய ஒய்ஃபா இருந்தா, நான் பேங்க்குக்கு போறது பேங்கர்ஸ் ஒய்ஃபா இருந்தா, குழந்தைகளை ஸ்கூலுக்கு போற போது மதரா இருந்தா, நாடக கலைஞனா இருக்க போது டிராமட்டிஸ்டோட ஒய்ஃபா இருந்தா, இப்படி அங்கங்க கூட இருந்து behind every successful man there is a woman-ங்கிறது தான். இன்னைக்கு எனக்கு பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கா இல்லைங்கிறத தவிர என் சக்சஸுக்கெல்லாம் முக்கியமான காரணம். ஸோ வாட் எவர் நான் ஒரு 2 மணி நேரம் பேசி இவ்வளவு பேர் போன் பண்ணி எனக்கு பாராட்டுறாங்கன்னா அத்தனையும் நான் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எனக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா? ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டு உங்களோட வளர்ச்சியை வந்து பிரைம் டைம்ல அஃப்கோர்ஸ் கடவுள் அவளுடைய நல்ல மனசுக்கு இன்டர்நேஷனல் நான் உலகத்துல எல்லா இடத்துக்கும் அவங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். She passed away at the age of 50. ஆனா நான் அமெரிக்கால இருந்து எந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்குமோ எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போயிருக்கேன். So God was wanting her to see everything. உன்னுடைய லைஃப் குறைச்சல் தான், பட் எல்லாத்தையும் பாத்துரும், நீ ரொம்ப நல்லவ அப்படிங்கிற தாங்க முடியாத இழப்பு இல்லையா? தனியா இருக்கிறதுக்கும் தனிமையில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஒரு கண்ணதாசன் கூட எழுதியிருக்காரு, மனைவி எழுந்துட்டு கணவன் இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு எழுதியிருந்தார்ல. ஆனா நினைவுகள், நல்ல நினைவுகளை கொடுத்துட்டு போறவங்க இருக்கிறதுனால அந்த நினைவுகள் சுகமா ஓட்டி சோகத்தையும் சுகமா ஆக்கின்னு இருக்கிறதுக்கு நினைவுகள் தான் காரணம். அது ஒண்ணுதான் நான் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய துணைவி வந்து பின்னாடி வந்துட்டே தான் இருப்பாங்க. சக்சஸ் பின்னாடி வந்து இப்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கா, இல்ல முன்னாடி கூட இருந்துட்டு இந்த பக்கம் இப்படி போங்க இப்படி போங்கன்னு எனக்கு 2 பக்கம் டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு அதனாலதான் எங்க நாடக குழு எல்லாருமே சொல்லுவாங்க, நாடக குழுவுக்கே பெரிய ஒரு லீடர் அப்படிதான். நீங்க கலைமாமணி விருதும் வாங்கியிருக்கீங்க, மேலும் மேலும் நிறைய விருதுகளும் வாங்கியிருக்கீங்க. மேலும் மேலும் நீங்க வந்து அந்த விருதுகள்லாம் வாங்கி இன்னும் மேடையை வந்து அழகாக்கணும் அப்படிங்கிறது தான் ஆல் இண்டியா ரேடியோ மூலியமாகவும் நேயர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ரேடியோ ஒரு பெரிய சப்போர்ட்மா. நான் ஓப்பனா பப்ளிக்ல பேசுறது பாப்பா மலர்ல இருந்தானே, பாப்பா மலர் முத்துக்குயில் இல்லைன்னா நமக்குலாம் எங்க தைரியம் வரும்? இன்னைக்கு இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல பாப்பா மலர்ல ரேடியோ அண்ணா ஐயாசாமி ஒரு கேள்வி கேட்கிறார், அக்கா ஜெயஸ்ரீ ரேடியோ அண்ணாவோ நான் ஒரு பொருள் பேர் சொல்லுவேன், அதுல ஒரு சாப்பாட்டு பொருள் பேர் மறைஞ்சிருக்கும், யார் என்ன சொல்றீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டா அப்படின்னார், நான் போண்டா அப்படின்னு. That was my first public voice. Okay. So இங்க இருந்தா நான் வந்திருக்கேன்ல, இங்கே உட்கார்ந்து பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு சார். அண்ட் உங்களுக்கு எங்களுடைய ஆல் இந்தியா ரேடியோ சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு தூரம் உங்களோட நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு ரொம்ப அழகா வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ, இந்த நேரம் வேஸ்டா போயிருக்கும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு நேரத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இதை பத்தி பேசுவோம், ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி, டிவியை பத்தி ஒரு தடவை பேசுவோம், நாடகத்தை பத்தி பேசுவோம், தொலைக்காட்சி தொடர்களை பத்தி நிறைய பேசணும். அண்ட் இந்த பாடல் வந்து கேட்கலன்னா இந்த செக்மெண்ட் வந்து ஒரு நிறைவடைஞ்சிருக்காது. ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்களுக்காக ப்ளீஸ். நன்றி. ನೀನು ವಿನಾ ರಘುವರ ನಾನು ಬ್ರೋಚೇವಾ ನೀನು ವಿನಾ ರಘುವರ ನೀನು
చరణాంబుజములునే చరణాంబుజములునే విడజాల కరుణాల వాల இன்று வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலைமாமணி டிவி வரதராஜன் அவர்கள் நம்முடைய நிலையத்துல நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே லதா சுகுமார். ரங்கசாமி கேட்பான், ஒரு காஃபி கலக்கிறா பாரு ரங்கசாமி, ஒரு ஜானகி காஃபி கலந்தா ஒரு காஃபின்னா அதுதான் காஃபி அப்படின்னு உடியா இன்னும் காஃபி கலக்கிறா, டிகாஷனை போல விட்டா கலந்து தானே இவன் கலக்கிறது. அதுதான் இப்படி ஒய்ஃபை புகழற ஒரு கேரக்டர் ரொம்ப நொந்து போயிட்டுப்பான். அவன் ரொம்ப மிரட்டிட்டு டாமினேட்டிங் ஒய்ஃபாக இருப்பான். அப்போது ரங்கசாமி கேட்பான், என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? அட போயா என்ன லைஃப்னு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா, போன வாரம் போய் திடீர்னு கூப்பிட்டு மார்க்கெட்டில் போய் கரியா வாங்கிட்டு வான்னு சொன்னான். கரியா வாங்குறதுக்கு போனால் வெண்டைக்காய் வாங்கினது ஜானகிட்ட கொடுத்தேன், பாராட்டினால இன்னும் இவ்வளோ முத்தலாக வச்சு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா. சரி, மறுநாள் மார்க்கெட்டுக்கு போய் புத்தல் இல்லாத ஒவ்வொரு வெண்டைக்காயா உடைச்சி பார்த்து எலஷா வெண்டைக்காய் வாங்கினது அவகிட்ட கொடுத்தேன். பாராட்டிருப்பாளே, பாராட்டினா பரவாயில்லையே, என்ன இவ்வளோ எலஷா வெண்டைக்காய் வாங்கிருக்கியே அப்படின்னா. மறுநாள் பார்த்தேன், இவ்வளோ சும்மா விடுறதில்ல, அவங்ககிட்ட ஒரு பாராட்டை வாங்கிறதுன்னு முத்தலும் இல்லாத இலச்சும் இல்லாத ஒரு மீடியமா வெண்டைக்காய் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறேன். பயங்கர குஷியா, எப்ப பார்த்தாலும் வெண்டைக்காய் தானா அப்படின்னு கேட்குறாயா? எந்த வாழ்க்கை அது இந்த மாதிரியா இதை மோகன் ஒத்தனால தான் அந்த ஹியூமரை எடுத்து சொல்ல முடியும். அந்த டைலாக் இப்போ திடீர்னு மோகனை பற்றி பேசிட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அரங்கம் ஆன்லைன்